What's up people? So at last நம்ம வந்து வயநாடோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்திருக்கோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயநாடோட டீ மியூசியம் வந்திருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் பில்டிங் வந்து ரொம்ப பழைய காலத்து பில்டிங், பிரிட்டிஷ் டைமில் கட்டினதான். ஸோ அதனால் நிறைய சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் உள்ளே இருக்குது கைஸ். ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம். அதனால தான் நாங்கள் ஆக்சுவலாக இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த வாட்டி வயநாடு வந்தபோது இங்கே வரலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நீங்கள் மேப்பில் வந்துட்டு வயநாட் டீ ஃபேக்ட்ரியில் டீ மியூசியம்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ எங்களோட உட்மார்க்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 23 or 24 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ இதுதான் கைஸ் அந்த டீ மியூசியம். ஸோ பார்த்திங்கனாலே ஒரு பழைய காலத்து டீ ஃபேக்ட்ரி மாதிரி தான் இருக்கும் பார்க்கவே. நிறைய சேம்பர்ஸ் இருக்குது, லைக் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க பிரிட்டிஷ் டைமில் இருந்தது. இங்கே வந்து நம்ம மியூசியம் அண்ட் இந்த சைட் பார்க்கிங் கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே. அண்ட் கொஞ்சம் குழந்தைங்களை விளையாடுறதுக்கு ஒரு டிராக்டர் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் தென் தேர் இஸ் அ பைக் ஆஸ் வெல். இது இந்த பழைய காலத்து SD கான்செப்டில் இருக்கிற பைக். ஸோ சேடா இந்த மியூசியம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது யார்? நம்ம கேரளா கவர்மெண்ட்டா? இது வந்து Harrisons Malayalam Limited. ஓகே, இது வந்து RPG group, RP கோயங்கா. ஓகே. ஸோ அந்த காலத்துல இந்த எல்லா ஆர்டிஃபெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் தான் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து 1911 பில்டிங், ஓல்டு பில்டிங். இது வந்து பிரிட்டிஷ் மேட் பில்டிங். ஓகே. அண்ட் இப்போ டைமிங்லாம் எப்படி இங்கே வருது? டைம் 8 to 6. அண்ட் சாட்டர்டே சண்டே ஓப்பன் தான். ஓகே ஃபைன். ப்ரைஸ் வந்து 50 யாராக இருந்தாலும். அண்ட் கேமராக்கெல்லாம் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா? எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்குது. எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்கா? ஓகே. அது எவ்வளோ சார்ஜ் வரும்? அது வந்து டிபெண்ட்ஸ் அபான் சிச்சுவேஷன். ஓகே ஃபைன். தேங்க்ஸ் டா. ஓகே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ எப்படி வந்துட்டு இந்த ஆரிஜின் ஆஃப் டீ வந்துச்சுன்னு சொல்லிட்டு, அண்ட் பிரிட்டிஷ் எப்போ வந்தாங்க, எப்படி இந்த பர்டிகுலர் ஃபேக்ட்ரி கட்டினாங்க. இந்த ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட 170 years ஓல்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிவைசஸ் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ இது வந்துட்டு இன்ஃப்ராரெட் மாய்ஸ்சர் டெஸ்டிங் மேட் இன் டென்மார்க். பயங்கர கான்செப்டாக தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி நியூ டு அஸ். நிறைய பேர் தெரியாது, பட் வெரி பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் பிளேஸ் இது. நிறைய இந்த டீ பற்றி ஸ்டோரி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த இடத்துல. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஐ வில் நாட் கோ த்ரூ எவ்ரி திங். ஸோ இது வந்துட்டு திஸ் இஸ் ஆக்சுவலி கால்ட் அஸ் த ப்ளோவர். பட் நம்மளுக்கு வந்துட்டு இஃப் வி ஹேவ் சம் சப்போர்ட் லைக் எப்படி டீ பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு தெரிய மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு தியரி ஏதாவது இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர், ஏன்னா இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் வி ஹேவ் த ஃபேசட் டைப்ரைட்டர். இந்த டைப்ரைட்டர்லாம் எங்கள் அப்பா, மை டேட் யூஸ் டு யூஸ் இட், ஸ்டில் இன் குட் கண்டிஷன். அண்ட் வாட் எல்ஸ் வி ஹேவ்? ஸோ வி ஹேவ் திஸ் ஃபேசட்டோட மேனுவல் கால்குலேட்டர் இருக்குது. நல்ல டேமேஜ் இதில் தான் இருக்குது, பட் தேவ் ரிகவர்ட் இட். ஒர்க் ஆகுதா தெரியல, ஃபங்க்ஷனலாக தெரியல, பட் ஐ திங்க் இட் ஷுட் ஒர்க். அண்ட் இது வந்துட்டு வாட்டர் ஃபில்டர். இந்த காலத்தில் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது 90s கிட்ஸோ இருக்கோ, 80s கிட்ஸுக்கு தெரியும். 90s கிட்ஸுக்கு கூட இல்லை, 80s கிட்ஸுக்கு தெரியும். இந்த ஃபில்டர் தான் நம்ம வீட்டில் வைப்போம் ஜென்ரலாக, வாட்டர் எல்லாம் எடுக்கிறது. சில்வரைசர், I don't know whether there was some device used for tea making. I think they'll put something here, அதுக்கப்புறம் இது கீழே வைக்கி some process like that அந்த மாதிரி தான் வரும். So a big chart of how this tea used to get traded, you know, அந்த full chart இங்கே இருக்குது உங்களுக்கு. So Indonesia, then we have Europe, and then we have China to Europe, we have China to Russia, and ancient Silk Road. When the phone was tied with a wire, humans were free. True. This is a very true fact. Phone wire இருந்த வரைக்கும் humans were very happy, they were very peace in life. But நமக்கு மொபைல் வந்ததுக்கப்புறம் the whole scenario changed. Very intact and nice. I miss these phones actually. சின்ன வயசுல நான் இருக்கும்போதெல்லாம் இந்த ஃபோன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டில். And this is again a couple of charts of the staffs in the estates. எல்லாமே நிறைய பேர் இருக்குது இங்கே டீட்டெயில்ஸ்லாம். That's a very big machine. இதில் தான் டீ வந்து வெண்ட் ஆகிட்டு வரும் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு. ஸோ ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும், அந்த பெல்ட் ரோல் ஆகிட்டே இருக்கும். அண்ட் டீ வில் பி ப்ரொடியூஸ்ட் இன் திஸ் ஃபுல்லி. இது வந்துட்டு இதுதான் இந்த குரூப் தான் இப்போ மேனேஜ் பண்ணுறாங்க இந்த ஹோல் பில்டிங், RPGன்னு சொல்லிட்டு. ஸோ தேவ் டன் அ கிரேட் ஜாப். யூனோ a museum like this is always wanted, you know, specifically in India, to know about the olden culture, how we lived. So another good job. Then we have a lot of boardings here.
self-acting pump, brakes, high drum. இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஏதாவது வீடியோஸ் கிடைக்கிறதா பார்க்கணும். பிகாஸ் இதெல்லாம் அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ணுது. ஸோ ஐ எம் நாட் ஷுர் இஃப் இதெல்லாம் இப்போது யூடியூப்பில் கிடைக்குமான்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் வி ஆர் கெட்டிங் டு see the devices which was used, which is very helpful. And again, a lot of boardings here. So they've made a replica of how the building used to be இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஃபுல் லேண்ட்ஸ்கேப் வந்து க்ரீனரி. யூ ஹேவ் அ மாஸ்க் அண்ட் தென் ஃபேக்ட்ரி, அது மெயின் ஃபேக்ட்ரி. டிராக்டரு, the vehicles used to travel in between the gaps and take the tea across. This is the bungalow of the prince who stayed. அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ HML during Kerala flood 2018. Yes, in the Kerala flood actually impacted a lot of people, but recover ஆகிறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்தாங்க. Something similar to Chennai floods மாதிரி 2015 ஓட. But they came back in a very strong foot and they were able to recover most of it. Oh, இது என்னப்பா இவ்வளோ பெரிய ட்ரம்மு. ஸோ wood fire fried water heater. நைஸ். ஸோ wood ஃப்ரை எப்படி பண்ணுவாங்க, எங்கே பண்ணுவாங்க தெரியலையே. ஸோ மெக்கானிக்கல் கட்டா. Nice. So again a lot of இது. ஸோ அந்த காலத்தில் தான் they used to get help of tribals, you know, to cultivate this tea and எடுத்து அதுலேருந்து வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் ட்ரைபல்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டில் நிறைய வந்து ஹோர்டிங்ஸ் வச்சுருக்காங்க இங்கே. wood fried baking and cooking oven. I think இதில் மேபி I don't know, maybe குக்கீஸ் அந்த மாதிரி தான் பேக் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரில. பட் இட் சவுண்ட்ஸ் லைக் தட். குக்கிங் ஓவன்னால அப்படி தான் வரும். பட் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா chimney line, cooking vessel, pot, wood feeding point, ash collection point, baking point. Wow, அந்த காலத்தே பாருங்கள் எப்படிலாம் டிவைஸ். ஆனால் ஹெவியான டிவைஸ். இப்போலாம் நான் ரொம்ப ஈஸி மேனுவரிங் டிவைஸ் வந்துருச்சு. பட் அந்த காலத்தில் இட் வாஸ் ரியலி ஹெவி. சக்ஷன் apparatusனால நம்மளுக்கு ஞாபகம் வருது வந்து கெமிஸ்ட்ரிக் லேப் தான். So we have used a lot of terminology about apparatus and மாதிரிலாம். And we have this DA generator, again well maintained and good condition. ஸோ இது வந்து நம்ம எலக்ட்ரிக் லைன் மாதிரி எதுவும் இருக்குது. ஐ டோன்ட் நோ, அது ஃபியூஸ் ப்ளக் இருக்குது. எலக்ட்ரிக் லைன் மேபி யூஸ்ட் ஃபார் சம் டீ ப்ராசஸ். ஸோ யூ கோ அப்ஸ்டேர்ஸ். இந்த ஸ்டேர்ஸில் இருக்கும்போது அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த வுட்டோட சவுண்ட் நல்லா கேட்குது. ஸோ ஏறி வந்தோடனே we have the first floor here. ஸோ இங்கேயும் couple of artifacts வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா we have the facet manual calculator. இது கீழே பார்த்துருக்கோம் ஆக்சுவலி. அதுதான் சேம் திங் இருக்குது. ஃபில்டர் again is available here. அண்ட் இது என்னது, சம்திங் லைக் ஹேண்ட் ப்ளக்கிங். ஹேண்ட் ப்ளக்கிங், நம்ம டீ ப்ளக் பண்ணுற இது. திஸ் இஸ் ஃப்ளாட் ஷியர். how many devices இருக்குது நம்மளுக்கு தான் தெரியாது. நம்ம டீ வாங்கி குடிச்சு இப்போ கடலில் இது முடிக்கணுமே தவிர அவ்வளோதான் நம்ம பண்ணுறோம். மற்றபடி நம்மளுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு கூட தெரியாது. இவ்வளோ ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மெக்கானிக்கல் ஹார்வெஸ்டிங், பேட்டரி ஆப்ரேட்டட் ஹார்வெஸ்டர், மெக்கானிக்கல் ஹார்வெஸ்டிங், சிங்கிள் மேன் ஹார்வெஸ்டர், வித்ரிங், ஃபில்டரிங் நினைக்கிறேன், ஃபில்டரிங் மாதிரி இதோ. தென் ரோலிங். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஐ திங்க் இது ஃபுல்லாக வந்து ஒரு ப்ராசஸ். அது இங்கே போர்டில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. ஸோ வித்ரிங்னா இட்ஸ் லைக் பிளான்டிங், ரோலிங் பண்ணிவிட்டு ஃபெர்மெண்டிங் போகிறாங்க, அப்புறம் ட்ரையிங், ஷிஃப்டிங், பேக்கிங். ஸோ இதுதான் ஜென்ரல் ப்ராசஸ் டீ மேக்கிங்கில். ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வி ஹேவ் ட்ரையர் ஹீட்டர், ஷிஃப்டிங் அண்ட் பேக்கிங். ஸோ ஷிஃப்டிங் பேக்கிங் சொல்லிட்டு அந்த கேஸ்கெட்டில் வரும். ஸோ ஃபில்டர், இந்த டீ தூள் இந்த ஃபில்டரில் விழுந்து வி கெட் த பியூரிஃபைடு டீ பவுடர் இன்னும் இந்த ஃபில்டர்ஸில். தென் வி ஹேவ் வோம் வீல். ஸோ வோம் வீல்னு இருக்குது. வி ஹேவ் லைக் சம்திங் லைக் இந்த ஸ்பின்னிங் இது மாதிரி. தென் த ரொட்டோவேன் கோன். தென் வி ஹேவ் த சிடிசி கட்டிங். இது ஸ்மாஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வில் ரோல் அண்ட் ஸ்மாஷ் த டீ. நான் சொல்கிறதுலாம் இட் மே நாட் பி ட்ரூ, பட் சம்திங் அந்த டிவைஸ்லாம் பார்க்கும்போது அப்படி தான் நம்மளுக்கு ஒரு தாட் வருது, இதுதான் பண்ணு இந்த ப்ராசஸ்னு. ப்ரெஷர் காஜ் லண்டன். சூப்பராக இருக்குல்ல அந்த காலத்து ப்ரெஷர் காஜ் பாருங்களேன். கொஞ்சம் பழைய காலத்து ப்ரெஷர் காஜ். வெல் மெயின்டைன் ஆக்சுவலி. Swiss watch clock with punching system. Nice. And we have water filter. And கம்ப்ளீட்டாக வுட்டில் பண்ணுறதுனால ரொம்ப நல்லாவே இருக்குது. இது வந்து ஃபைரைட் டெம்பரேச்சர் காஜ். And we have conical measuring can.
ஜான் லார்ட் அண்ட் கோ ஃபயர் ப்ரூஃப் கே சேஃப் பாருங்க. நம்ம இப்போல்லாம் சின்னதாக வீட்டில் வைக்கிற அளவுக்கு வந்துச்சு. ஆனால் அந்த காலத்து சேஃப் சைஸை மட்டும் பாருங்களேன் வச்சுக்கிறதுக்கு. டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் கம்பெனியோடலாம் வச்சுப்பாங்க அந்த மாதிரி. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ். இது வந்துட்டு சிரிகோ டெம்பரேச்சர் ரீடர் வித் ப்ராப், வாட்டர் ஹீட்டர் மாதிரி ஒரு இது ப்ராப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் தென் சிரிகோ தெர்மோகிராஃப் ஃபார் டெம்பரேச்சர் மானிட்டரிங். இது இந்த ஐட்டம் எவ்வளோ பெரிய டிவைஸ் எல்லாமே, நிறைய செயின்ஸ் இதெல்லாம் மாட்டியிருக்காங்க. அண்ட் தென் வி ஹேவ் டூல்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் இங்கே. தென் வி ஹேவ் சிரிகோ டெம்பரேச்சர் ரீடர் வித் காஜ், அகெயின் அந்த இதே சேம் ஸ்கொயர் டைப்பில். டயல் காஜ் டு மானிட்டர் டெம்பரேச்சர். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெரிய பழைய ஆர்டிஃபெக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் எவ்வளோ முடிஞ்சதோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க, பார்ட்ஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டா இதெல்லாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் இப்போ சும்மா ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஷன் போட்டிங்கன்னா லட்சக்கணக்கில் போகும் ஒன்று வேல்யூ. அந்த அளவுக்கு பழைய ஆர்டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம். ஸோ சியான் ஸ்டார்டர் அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெஜ்ஜஸ் ஃபார் ஃபயர்வுட் ஸ்ப்ளிட்டிங். ஓகேங்களா, ஹேமர் மாதிரி வச்சுருக்காங்க, ஒரே அடி குத்திட்டு அடிச்சு தூக்குதான். சாயில் ஆகர், இது வந்து எப்படின்னா கிரவுண்டில் வந்துட்டு வச்சு அதை ஆன் பண்ணி விடுவாங்க, அதை அப்படியே ட்ரில் பண்ணிட்டு உள்ளே போகும். ஸோ ட்ரில்லர் மாதிரி, கிரவுண்ட் ட்ரில்லர் மாதிரி. ப்ரோனிங் மிஷின், அகெயின் pretty old machine. Then we have subsoil injector. நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இது இறங்கினோன்னா இன்னும் நிறைய தெரிய வரும் நம்மளுக்கு. ஆஸ்பி போலோ மோட்டரைஸ் பவர் ஸ்ப்ரேயர். ஸோ ஸ்ப்ரேயிங் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் ஃபுல்லாக. ஸோ இதோட வெயிட்லாம் தான் தூக்கிட்டு நடப்பாங்க. ஆக்சுவலாக பின்னாடி பேக் மாதிரி மாட்டிடுவாங்க. மாட்டிட்டு இந்த எப்படி சொல்வது, இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து டீ எஸ்டேட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் தூக்கிட்டே போய் ஸ்ப்ரே அடிப்பாங்க பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு. அண்ட் தென் வி ஹேவ் திஸ் ஜென்ரேட்டர் கைண்ட் ஆஃப் ஸ்டாஃப். அண்ட் வாட் இஸ் திஸ் again this is something like a filter, ஒரு பாயிலிங் ஃபில்டர் மாதிரி நினைக்கிறது. இது ஸ்டாப் இருக்குது, மேலே ஒரு ரின்சர் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம பழைய காலத்து ஞாபகம், எஸ்பெஷலி 80s கிட்ஸ் பார்த்தது நம்மளோட மானிட்டர். ஸோ அந்த காலத்துலேயே நம்ம இந்த மானிட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ தான் எல்லாமே எல்சிடி எல்இடி மாதிரி சின்னதாகிடுச்சு. பட் அகெயின் சிஆர்டி மானிட்டர்ஸ் ஆர் வெரி ரேர் டு சி. அதெல்லாம் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆகுமான்னு தெரியல. சிஆர்டி மானிட்டர் மேட் இன் மலேசியா 1996. என்ன கம்பெனி இது? MT Tech or something, அந்த மாதிரி ஏதாவது கம்பெனி. அண்ட் தென் வி ஹேவ் VCR. இது ஐ ஸ்டில் ஹேவ் இட் அட் ஹோம், VCR கேசட்ஸ் எல்லாமே. தென் pretty old TV made out of wood. அப்போயே பாருங்கள் இந்த wood sheets எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? இந்த இடத்துல wood sheets மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. Then we have a tape recorder. I think this is the radio. Again one more DVD, not DVD, a kind of cassette player மாதிரி. Old days clock, alarm clocks. ஓ கேசட், வா, these are memories. ஸோ இதில் வந்து நீங்கள் VCR கேசட் போட்டுக்கலாம். யூ கேன் போட்ட நார்மல் சின்ன டேப் கூட போட்டுக்கலாம். யூ ஹேவ் அ கால்குலேட்டர். ஐ திங்க் திஸ் டிஜிட்டல் கால்குலேட்டர் இது. CPU with floppy disk slot. Oh, I miss those days, you know. நம்ம floppy disk போட்டு காப்பி பண்ணி என்ன பண்ணுவேன். And floppy disk transit. Okay. A beautiful telescope, not telescope, binoculars னு சொல்லலாம், long monitoring. Then we have the speaker for 16mm projector. பாருங்கள் எப்படி இருக்குங்க, வேறு லெவலில். ஸோ the whole place looks like this actually. It's nice and neat. So we have this weighing machines இருக்குது. ஸோ இன்னும் நம்ம அண்ணாச்சி கடையில் யூஸ் பண்ணுற weighing machines தான். So you put some amount, you put a stone and measure அதுதான். And tools and implements. Sprockets. ஸோ நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் ஸ்ப்ராக்கெட்னாலே பைக் ஸ்ப்ராக்கெட், அதே மாதிரி மிஷினரிஸ்க்கும் ஸ்ப்ராக்கெட்ஸ் இருந்திருக்கு. We have the pump set, and then we have the sprocket of old Tangy engine. Chain size பாருங்களேன் கொஞ்சம், how fat it is. இதுதான் இதுக்குள்ளே உட்காரும் ஆக்சுவலாக ஸ்ப்ராக்கெட்ஸ்குள்ளே. So this is the first floor guys, and then we have the second floor which goes up again further. So we have the stairs. இங்கே ஒரு ஆக்சுவலாக ஒரு குரங்கை வந்துட்டு வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் வந்துட்டு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எப்படின்னா குடீஸ் வச்சுருக்காங்க, சம்திங் ரிலேட்டட் டு டீ. வி ஹேவ் த குடீஸ் ஹியர். தென் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ரிலாக்ஸிங் பிளேஸ். ஒரு சின்ன எப்படின்னா ஒரு லாஞ்ச் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் மேட் ஆஃப் tin. These sofas are made of tin and wood. Good. It's really looking really nice, and you have a nice place to take photo shoots. There you go. Look.
2 floors, you know, to check. நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சது நம்மளுக்கு. பட் இட் வாஸ் ரியலி நைஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பிளேஸ் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நான் பசங்களை கூப்பிட்டு இங்கே வரலாம், கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அண்ட் பீப்புள் கைஸ் ஆர் லைக்கிங் இட், they get to learn a lot of things. அந்த சைடில் வந்து அகெயின் we have a coffee center மாதிரி, you can sit down and have chai, இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செம வியூ இருக்குது கைஸ், பாருங்களேன். இடி போடுது, மழை பிரிக்க போகுது பார்த்தீங்களா. you have some beautiful scenery here. டீ எஸ்டேட்ஸோட ஃபுல் சீனரி உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஓகே கைஸ், ஸோ that's it about Wayanad Tea Museum. சப்போஸ் உங்களுக்கு வரணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க. லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் நான் கீழே டேக் பண்ணி கொடுத்துறேன். ஸோ நீங்கள் அந்த யூடியூப் சேனலில் போனாலும் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லொக்கேஷன் எடுத்துக்கலாம் மேப்போடு. ஸோ வந்து யூ வில் ஆல்சோ ஹேவ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லேர்னிங் த ஸ்டோரி ஆஃப் tea making during the British time. So that's one thing which you will get to know about from this video. And yeah, with this I'll conclude this video guys. Thank you so much for watching and all have a great day. See you in the next video. Peace out.